அவங்களோட சுய லாபத்துக்காக இந்த பொண்ணு இவ்வளோ ரத்தத்தை சிந்திருக்கா. பாவம், இவ எந்த தப்புமே பண்ணல, ஆனா உயிரை இழந்திருக்கா. என்னை மன்னிச்சிடுமா, உன்னை நேரத்துக்கு வந்து என்னால காப்பாற்ற முடியல. உன்னோட மரணத்துக்கு காரணமானவங்களை பழிவாங்காம விட மாட்டேன். அவனுங்க எங்க போனாலும் சரி, அவனுங்களை விட மாட்டேன். யாரோ இந்த மாதிரி பொண்ணுங்களை யூஸ் பண்றாங்க பாஸ், ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் பண்றதுக்காக. ஆமா சலங்கி, ஒரு தடவை அவ்வளவுதான். ஒரு தடவை இவளை கொலை பண்ணவன் கையில மாட்டினான்னா அப்புறம் அவன் கதி என்ன ஆகுதுன்னு பாரு. அந்த கொலைகாரனோட கையில டேட்டூ மாதிரி ஏதோ இருக்குன்னு நீ சொன்ன. ஆமா, டேட்டூ மாதிரி ஏதோ ஒன்று அந்த கொலைகாரன் கையில இருக்கு. டேட்டூ மாதிரி. இந்த டேட்டூ போடுற ஆள் மட்டும் நம்ம கையில கிடைச்சிட்டானா ஒரு வகையில் அந்த கொலைகாரனை நான் நெருங்கிட்டேன்னு தான் சொல்லணும். அவனை பிடிக்காம நான் விட மாட்டேன். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. கையில இது மாதிரி டாட்டூ போட்டுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. பெரிய பெரிய பயில்வானுங்களே வழியை தாங்க மாட்டாங்க. அப்படியா? அப்படின்னா உனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல டாட்டூ போட்டுக்க ஒருத்தன் வந்திருக்கணுமே. சார், ஒரு ஆள் வந்திருந்தான். யார் அவன்? சார், அவன் பார்க்கறதுக்கு அப்படியே புது கல்யாண மாப்பிள்ள மாதிரி இருந்தான். புதுசா கல்யாணமானவரா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா அவன் கூட ஒரு பொண்ணு வந்திருந்தா. அவ கையில மருதாணியும் அப்புறம் நெத்தியில பொட்டு கூட இருந்தது. அப்படியா? இவருக்கு அந்த போட்டோவை காட்டு. நீங்க பார்த்த பொண்ணு இவதானா? இல்ல, இந்த பொண்ணு கிடையாது. இங்க பாரு, இன்னும் ஒரு தடவை நல்ல கவனமா பாரு. கண்டிப்பா இந்த பொண்ணா தான் இருக்கும். இல்ல சார், இந்த பொண்ணு கிடையாது. இவளுக்கு என்ன ஆச்சு? இந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இவளை கொலை பண்ணிட்டாங்க. கொலையா? ஆமா, கொலைதான். என் சந்தேகம் என்னன்னா, எந்த ஆள் உங்ககிட்ட வந்து டாட்டூவை போட்டுக்கிட்டானோ அவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும். என்னால நம்பவே முடியல சார். பாரு தம்பி, நீ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தானே. உன்னால இவங்க 2 பேர் ஸ்கெட்சை வரையுமா? உடனே வரையறேன் சார். குட். இந்தாங்க சார், அவனோட ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். தேங்க்யூ. இனி இவனால தப்பிக்கவே முடியாது. அண்ணா, ஒரு விஷயம் சொல்லுங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் நின்றுட்டு இருந்ததை நீங்க பாத்தீங்களா? அவன் கையில ஒரு கருப்பு கலர் பேக் இருந்தது. என்ன சார் இப்படி கேட்டா எப்படி சொல்ல முடியும்? ஏதாவது போட்டோ இருந்தா கொடுங்க, பார்த்து சொல்றேன். நிக்கில், ஏசிபி சார் கொடுத்த ஸ்கெட்சை நீ கொண்டு வந்திருக்க இல்லையா? அது கொஞ்சம் காட்டு. இதான் அந்த ஆளு. ஆமா சார், இந்த ஆளை நான் பார்த்திருக்கேன். இங்கதான் நின்றுட்டு இருந்தான். அவன் கையில கருப்பு கலர் பேக் இருந்தது. ஆட்டோக்காரன் ஏதோ பேசிட்டு உடனே அதுலயே போயிட்டான் சார். அப்படியா? அந்த ஆளு உனக்கு தெரியுமா? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு தடவை அவன் திரிவேணி காட்டுல சுத்திக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். திரிவேணி காட்லையா? சரி, நீங்க திரிவேணி காட்டுக்கு எப்படி போகணும்னு சொல்ல முடியுமா?
ஒன்று பண்ணலாம், நீங்கள் அந்த பக்கம் போய் பாருங்க. சரியா? சார் நான் இந்த பக்கம் போய் பார்க்குறேன் சார். சார் நாங்க இந்த பக்கம் பார்க்குறோம். இந்த ஈ தொல்லை வேற. என்ன இங்க இத்தனை ஈ தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு? ஹலோ பிரதர், தள்ளி போங்க, நான் வேலையில பிஸியா இருக்கேன். உன்ன கோட் சூட் போட்டு பிச்சை எடுக்கிறேன். சார் சார் கவனிக்கல சார். ஏச்சோ, என்ன மாட்டி விட முடிவு பண்ணிட்டியா? எதிரிங்க கூட சேர்ந்துட்டியா? நான் உன்னை தனியா தானே வர சொன்னேன். இவனை ஏன் கூட்டிகிட்டு வந்த? சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். இவன் எப்படி என் பின்னாடி வந்தான்னு தெரியாது. டேய் உன்னை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். இவனை நீ ஏன் ஃபாலோ பண்ற? சார் ஏசிபி சார் தான் அனுப்புனாரு. ஏசிபியா? இதுல அந்த ஏசிபி எப்படி நடுவுல வந்தா? நான் போட்ட சோற சாப்பிட்டு எனக்கே துரோகம் பண்ண பாக்குறியா? சார் சார் என்ன காப்பாத்துங்க சார். இவங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். வாய மூடு. உங்களை பத்தி கேள்வி மேல கேள்வி கேட்க மாட்டேன். நிறுத்து. இந்த ஆளை தேடி கண்டுபிடிக்கத்தான் நான் உன்னை ரிஷிகேஷ்க்கு வர சொன்னேன். கண்டுபிடி. சார் நீங்க ஏன் சார் என்ன சுட ஆளை அனுப்புனீங்க? கொஞ்சம் இருந்தா நான் செத்து போயிருப்பேன் சார். சரி விட, உன்னை யாரும் சுட மாட்டாங்க. பங்கஜ், ஒருவேளை ஏசிபி உங்ககிட்ட டிசிபி சித்தோலி தேஜுவை மீட் பண்ணாரான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? ஒன்னும் சொல்ல மாட்டேன் சார். யார் அந்த டிசிபி சார்? யாரு டஞ்சோ? சார் எனக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு சார். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். நிச்சயமா உனக்கு மறுபடியும் ஞாபகம் வராதுல்ல? நான் எங்க இருக்கேன் சார்? இது என்ன இடம்? குட் குட், வெரி குட். அவனை பாத்தீங்களா? எல்லா இடத்துலையும் கவனமா பாருங்க. கண்டிப்பா அவன் கண்ணில் படுவான். அவ்வளவுதான். நான் எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க. இது என்ன விலைங்க? இது 20 ரூபாங்க. அப்படியா? இது 10 ரூபாங்க. இது கூட நல்லா இருக்கும். ஆனா இந்த பூ ரொம்ப அழகா இருக்கு. சார் வந்துட்டான் சார். சரி ஜாக்கிரதையா இரு, தப்பிக்க விட்டுறாத. இந்த பூ கூட நல்லா இருக்கு. சார் அவன் ஓடுறான் சார். ஓ நோ, அவனை துரத்தி புடி. நில்லு. அட அட என்ன இது? யார் நீ? யார்? ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க.
இங்க பாரு, நாங்க சிஐடி. சிஐடியா? நீங்க எதுக்காக யோகேஷை துரத்திட்டு இருக்கீங்க? அவர் என்னோட புருஷன். புருஷனா? அவரை பிடிச்சிட்டீங்களா? இல்ல, தப்பிச்சு ஓடிட்டான். ஆனா கண்டிப்பா அவனை தேடி கண்டுபிடிப்போம். என் புருஷனை எதுக்காக நீங்க இப்படி துரத்திட்டு இருக்கீங்க? உன் புருஷன் ஒன்றும் நல்லவன் கிடையாது. அவன் ஒரு ஸ்மக்லர். ட்ரக்ஸ் பிசினஸ்க்காக அப்பாவி பொண்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அவனோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள கொலை பண்ணிடுவான். இல்ல, நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. அது உண்மை கிடையாது. இவளை பாத்தீங்களா? எப்படி இருக்கா பாருங்க சார். ட்ரக்ஸ் கொடுத்து இவளை ஒரு வழி பண்ணி வச்சிருக்கான். நான் எவ்வளவு கனவு கண்ட தெரியுமா? அது சரி, நீ முதல்ல ஒரு விஷயம் சொல்லு. நீ யோகேஷை இங்க தான் மீட் பண்ணியா? ஆமா, அவனை நான் பார்த்த அந்த முதல் நிமிஷமே எனக்கு எப்படிப்பட்ட புருஷன் வேணும்னு நினைச்சேனோ அவன் அப்படியே இருந்தான். நாங்க 2 பேருமே நாளைக்கு மும்பைக்கு போறதா இருந்தது. நீங்க எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கீங்க? ராஜ் பிரதாப் ஹோட்டல். ரூம் நம்பர் என்ன? 105. ரூம் நம்பர் 105 நல்லா செக் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ரூம் நம்பர் 105 எங்க இருக்கு? சீக்கிரம் காட்டு, வா பார்க்கணும். ஏன்? ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பவன். இருக்கட்டும், ஆனா ரூம் நம்பர் 105ல என்ன இருக்கு? ரூம் நம்பர் 105 திறக்கறியா இல்ல என்னோட வழியில திறக்கணுமா? சார் சார் சார், ஒரு நிமிஷம். ஏய், கொலை பண்றதே வேலையா வச்சிருக்கியா? அந்த யோகேஷை கொன்னுட்டேன். குறி பார்த்து சுட்டுருக்க. இப்ப சுடுறா பார்க்கலாம். சார் சார் சார், என்ன விட்டுருங்க சார். சார், ஒரு தடவை குற்றவாளியோட கழுத்தை என் கையில புடிச்சிட்டேன்னா அதை உடைக்காம விட மாட்டேன். புரிஞ்சுதா? சார், என்கிட்ட பணம் கொடுத்தாங்க சார், அதனாலதான். காசை கொடுத்தா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? கொலை பண்ணுவியா? சார், நான் கூட யோகேஷை கொலை பண்ண வேண்டாம் தான் நினைச்சேன். இப்போ உனக்கு காசு வேணுமா? காசு வேணுமா சொல்லு.
சார் என்ன விட்டுருங்க சார். யோகேஷை கொலை பண்ண சொல்லி உனக்கு யார் பணம் கொடுத்தாங்க? சார் சார் அது வந்து சார் அது எங்க இருப்பான் அவன்? அவன் எங்க இருக்கான்? சார் அவன் பீச்சில் இருப்பான் சார். எந்த பீச்ல? சார் அது ஃபாரினர் பீச். ஃபாரினர் பீச்சா? அவன் பேர் என்ன? சார் சார் வலிக்குது சார், வலிக்குது சார். சீக்கிரம் சொல்லு. கொன்றாதீங்க சார். சார் சொல்லிடுறேன். அபிஜித், அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால தான் அவன் நம்மக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். எங்கே சார் போயிட போகிறான்? நாம தான் பெரிய வலையை விரிச்சு வச்சிருக்கோமே. அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. சிஐடி அவனை துரத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் இங்கே வந்திருப்பான் சார். சார் வரான். அபிஜித், அவன் திரும்பி வரான். நீ தலை தெறிக்க ஓடுனத இந்த மொத்த ஊரும் வேடிக்கை பார்த்துச்சு. என்னாச்சு? சிஐடி துரத்துனாங்களா? ஆமா. அப்புறம் நான் எப்படியோ உயிர் பிழைச்சு வந்துட்டேன். இனிமே இங்க இருக்க மாட்டேன். என்ன வெளியூர் கூட்டிட்டு போயிரு. எப்படி கூட்டிட்டு போறது? நீ தான் ஷூட் பண்ணிருக்க. அப்ப நீ தானே இதை அனுபவிக்கணும். நீ சொன்னதால தானே நான் ஷூட் பண்ணேன். டேய், நீ என்ன இது எல்லாத்தையும் சும்மா பண்ண? எல்லாத்துக்கும் காசு வாங்கினல? ஆமா வாங்கினேன். அப்புறம் சரி, இனிமே எனக்கு கால்லாம் பண்ணாத. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. என்னை காப்பாத்து. என்னையும் போட்ல கூட்டிட்டு போயிடு. முதல்ல இங்க நிக்காம இடத்த காலி பண்ணு. நான் சிஐடி கிட்ட உன்னை போட்டு கொடுத்துருவேன். நீ உயிரோட இருந்தா தானே போட்டு கொடுப்ப. அவன் ஷூட் பண்ண போறான். எங்கடா ஓடுற? தப்பிக்க பாக்குறியா? அதுவும் எங்க கிட்ட இருந்து? நில்லு, ஒழுங்கா நில்லு. நில்லுன்னு சொல்றல. புதிங்க மேல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அதனாலதான் யோகேஷ்க்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். நிறைய தடவை. அப்பதான் அந்த அப்பாவி பொண்ணு வயித்துல ட்ரக்ஸ வச்சு ஸ்மக்லிங் பண்றீங்கல்ல? ஆமா சார், ஆமா. பாவம், அந்த பொண்ணு மட்டும் சாகாம இருந்திருந்தா எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சிருக்காது. அதாவது அந்த பொண்ணு வயித்துல ட்ரக்ஸ வச்சு ஸ்மக்லிங் பண்ற விஷயம். அதனாலதானே சார் நான் மாட்டிக்கிட்டேன். பாத்தியா அபிஜித், இவன் எவ்வளவு கொடூரமா இருக்கான்னு? அந்த அப்பாவி பொண்ணு செத்து போயிட்டாங்கிற வருத்தம் கொஞ்சம் கூட இவனுக்கு இல்ல. இவன் தப்பு பண்ணிட்டு அவ மேல பழிய போடுறான். அவ செத்து போய்
இவனை மாட்டி விட்டுட்டான் நான் ஏசிபி இவனை சொல்றேன் வேணாம் சார். சார் நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா சார்? டென்ஷு எனக்கு என்ன உன் மேல அப்படி ஒரு கோவம்? சார் அப்படின்னா என் மேல உங்களுக்கு கோவமே இல்லையா? கொஞ்சம் கூட இல்ல, ஒரு துளி கூட இல்ல. சார் நான் சித்ரோலை சார் ஆளுங்கிறதையும் நீங்க மறந்துட்டீங்களா சார்? டென்ஷு நீ சித்ரோலி சாருடைய ஆளோ இல்லையோ அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சார் முதல்ல நீங்க என்ன ரொம்ப திட்டினீங்களே. டென்ஷு நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீ நிம்மதியாரு. சார் நீங்க ரொம்ப நல்லவர் சார், அது எனக்கு இப்பதான் புரியுது. அந்த சித்ரோலை சார் உங்களை பத்தி என் மைண்டுக்குள்ள நிறைய விஷயத்தை செலுத்திட்டார் சார். அப்படியா? அப்படி என்ன சொன்னாரு சித்ரோலி சார் என்ன பத்தி? அதை பத்தி கேட்காதீங்க சார், வேண்டாம் விட்டுருங்க. பரவாயில்ல சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். சார் அவர் என்கிட்ட உங்களை மட்டும் நிச்சயமா நம்பவே வேண்டாம்னு சொன்னாரு. நீங்க பச்சோந்தி மாதிரி நிறத்தை மாத்திக்கிட்டே இருப்பீங்களாம். என்ன பச்சோந்தின்னு சொன்னானா? ஆமா சார், உங்களை விஷப்பாம்புன்னு கூட சொன்னாரு. ஓ ஏசிபி அந்த ஏசிபி வலையில டென்ச்சு விழுந்துட்டான். சித்ரோலி சார் என்ன விஷப்பாம்புன்னு கூட சொன்னாரா? சரி, எனக்காக நீ ஒரு வேலை பண்ணணும். என்னிலேருந்து சித்ரோலி சார் என்ன பத்தி என்ன சொன்னாலும் என்கிட்ட சொல்லிடுறியா? எல்லாத்தையும் சொல்றேன் சார், கண்டிப்பா சொல்றேன். வெரி குட், வெரி குட், தட்ஸ் குட் டென்ஷு. இப்போ நீ ரொம்ப நல்லவனா மாறிட்ட. அதனால நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். கிஃப்டா? நான் உனக்காகவே இந்த பெண்ணை வாங்கிட்டு வந்திருக்கேன். பெண்ணா? ஆனா சார் எனக்கு எழுதவே தெரியாதே. அட என்ன டென்ஷு, பரவாயில்ல, அன்பா கொண்டு வந்திருக்கல்ல, வாங்கிக்க. என்ன சார் இது இவ்வளோண்டா இருக்கு? பரவாயில்ல விடுங்க சார், நானும் இவ்வளோண்டு இருக்கேன், பெண்ணு இவ்வளோண்டு இருக்கு. தம்பக்கு இழுத்துட்டானே. சரி வச்சுக்க வச்சுக்க, உன் பாக்கெட்ல வச்சுக்க. இதை எப்பவும் பாக்கெட்ல இருந்து எடுக்கவே கூடாது. சரி சார், நான் என்னோட உயிரே போனாலும் இதை எடுக்கவே மாட்டேன் சார். சபாஷ். டென்ச்சு என்ன ஏமாத்திட்டல? சார் சார் நான் உங்க காலில் விழட்டுமா சார்? ஏன் சார் நீங்க கடவுள் சார். இங்க இருந்து முதல்ல கிளம்பு. ஓகே சார்.
சார் இந்தாங்க சார், வாங்கிட்டு போங்க. வேணாம் வேணாம். ஏறு சொல்றேன்ல. இப்ப யாரும் ஒட்டு கேட்க முடியாது, நிம்மதியா பேசலாம். அவனும் நம்மால் தான், பயப்படாத. சொல்லு, சொன்ன வேலையை முடிச்சிட்டியா? சார், நீங்க சொன்ன வேலையை முடிக்காம இருப்பனா? என்னைக்காவது அப்படி நடந்திருக்கணும் சார். இந்த ஆளு ஹரித்வாரில் இருக்கான் சார். நீ அந்த ஏசிபி கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த? ஒன்றும் இல்லை சார், அவர் என்கிட்ட உண்மையை வர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் நான் உங்களை பற்றி வாயே திறக்கல சார். ஒன்றுமே சொல்லலை. ஒன்றுமே சொல்லலை? இல்லை சார், அந்த ஏசிபி என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு? அவர் கேட்டாருன்னா நான் சொல்லிடுவேனா? ஏசிபி விருத்தியம்மன். விருத்தியம்மன் சார், நான் ஒன்று கேட்கலாமா? தாராளமாக கேளு. கேளு சார். சிஐடியில் நீங்களும் இருக்கீங்கல்ல சார், அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏன் சார் உதவி கேட்கல? இந்த ஆளை பிடிச்சிருக்கலாம்ல. நான் அவனை பிடிக்க இங்கே வரல. அப்புறம் எதுக்கு வந்திருக்கீங்க? என் கன்ல இருக்கிற ஒரு புல்லட்ல அவனோட பேரு தான் எழுதி இருக்கு. இதுதான் நான் அவனுக்கு கொடுக்க போற பரிசு. அப்படின்னா நீங்க இந்த ஆளை மேல அனுப்ப போறீங்களா? ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த 3 பேரையுமே மேல அனுப்பிடுவேன். இந்த சித்ரோல யாரை கொள்றதுக்காக பேசிட்டு இருக்கான்? மை காட்! இந்த 3 பேரையும் தேடு. சார், என் கையால கொலை பண்ண வச்சிடாதீங்க சார். சார், என்ன போக விட்டுருங்க சார். நான் தான் நீங்க சொன்ன வேலையை நல்லபடியா முடிச்சிட்டேனே சார். வேலை செய்யாம தப்பிக்க பாக்குறியா? சார், நீங்க ஏன் சார் ஆளை வச்சு என்ன ஷூட் பண்ண வச்சீங்க? ஒருவேளை குண்டு என் மேல பட்டிருந்தா இந்நேரம் நான் மேல போய் சேர்ந்திருப்பேன் சார். விடு விடு, இனிமே உன்னை ஷூட் பண்ண மாட்டாங்க. நீ இந்த 3 பேரையும் கண்டுபிடிச்சு வை. அதுக்குள்ள நான் ஹரித்வார் வரைக்கும் போயிட்டு வரேன். அங்க ஒருத்தனோட கதையை முடிக்க வேண்டி இருக்கு. சரிங்க சார். மை காட்! இந்த டிசிபி 4 பேரை கொலை பண்றதுக்காக இங்க வந்திருக்கா? நான் இவனை ஃபாலோ பண்ணி ஹரித்வாருக்கு போயே ஆகணும். நம்ம மொத்த டீமோட இங்க வந்திருந்தா அது ஆபத்தா முடிஞ்சிருக்கும். சார், இங்க யாரை கொலை பண்றதுக்கு வந்திருப்பாரு? அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க வந்திருக்கோம். ஆனா சார், அந்த கொலை நடந்துருச்சுன்னா? நான் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கொலையும் நடக்க விட மாட்டேன். சித்ரோல யாரையும் கொலை பண்ண முடியாது. சார், அவங்க இந்த இடத்துக்கு தான் வருவாங்கன்னு உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா? இன்ஃபர்மேஷன் அப்படிதான் கிடைச்சிருக்கு.
அவன் வந்துட்டு இருக்கான். எங்க போறான்? எங்க போறான்னு புரியலையே. அவன் எதுக்காகவோ அங்க நின்னுட்டான். என்னாச்சு சார்? ஒண்ணு இல்ல, இந்த டென்ஷு எங்க போனா? அவன் மைக்கோட சத்தம் கேட்கவே மாட்டேங்குது. டென்ஷு இங்கயா? ஆமா, அவன்தான். ஆனா டென்ஷு மும்பை போயிட்டானே சார். நான் மும்பைக்கு போன உடனே அவனை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். கூட இருந்த குழியை பறிச்சிட்டான் பாத்தியா? யார் அது? யாரோ ஒருத்தன் அவன் இடத்துக்கு போயிட்டு இருக்கான். ஓ, டென்ஷு. அவன் இங்கே தான் இருக்கான். ஆனா அவன் இங்க வர்றதை பத்தி எந்த தகவலும் இல்லை. வந்துட்டியா? சார் சார், நான் அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். உன்னை யாரும் பார்க்கல? இல்ல சார். ஏசிபி கூடவா? உன் ஃபோன் ஆன்ல இருந்தா அவன் கண்டுபிடிச்சிடும். சார், நான் என்னோட ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இது உன்னோட ஆளா? சார், நீங்க யாரை தேடுறீங்களோ அவன் இருக்கிற இடம் இவனுக்கு தெரியும். இவனுக்கு எல்லாமே அத்துப்படி சார். ஏய், இங்க வா. சார் தான். வணக்கம் சார். அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். எங்க இருக்கான்? என் கூட வாங்க சார், நான் கூட்டு போய் காட்டுறேன். சரி, நீங்க 2 பேரும் முன்னாடியே போங்க, நான் பின்னாடியே வரேன். ஓகே சார். போங்க. வா போலாம். சார், அங்க என்ன நடக்குது சார்? அந்த டிசிபி எந்த ஆளை தேடி இங்க வந்திருக்கானோ அந்த ஆள் இருக்கிற இடத்துக்கு இவன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணலாம் சார்? கிளம்பு கிளம்பு. என்ன பண்ற? இல்ல சார். சார், கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார். இதனால என் வேலைக்கே ஆபத்து சார். ஏய், நீ ஏன் கூட தானே இப்ப வந்துட்டு இருக்க? தேவையில்லாம கோழத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. சார், டிசிபி சார் ரொம்ப கோவக்கார ஆளு சார். அதனால என்ன ஏதாவது ஓடி போய் அவன் காலில் விழ போறியா என்ன? இல்ல சார். அப்புறம் நீ ஒரு சிஐடி ஆபீசர். அந்த தைரியத்தை உன் மனசுல வச்சுக்க. புரிஞ்சுதா? சார், என்னாச்சு? வாங்க சார். எங்க இருக்க? எங்க வீட்ல சார். மேலையா? இங்கயா? ஆமா சார். வாங்க சார். உன் கூட வந்தவங்க சார், அவன் பயந்து ஓடி போயிட்டான் சார். ஏங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு? சார், இவங்கெல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்கறாங்க சார். அவன் எங்க? அங்கதான் சார், மேல தான் இருக்கான். சார்,
உன்னை இன்னைக்கு விட்ட மாட்டேன்டா. சார் சார் ஏன் சார் கண்ணு எடுத்துருக்கீங்க? என்னாச்சு? வாயை மூடு. நீ இப்ப எதுக்காக எழுதிட்டு இருக்க? அவரு சிஐடி ஆபீசர். சிஐடி ஆபீசர் என்ன பண்றாரு? என்கிட்ட சொல்லிட்டா எல்லாத்தையும் பண்றாரு. ஐயோ கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் நவருங்கப்பா. ப்ளீஸ் கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ். வெள்ளை கோட்டு போட்ட ஆள் எந்த பக்கம் போனாரு? அவரு அங்க போயிருக்காரு சார். 13 நம்பருக்கா? அந்த ரூம் தான் சார். சரி, அந்த குள்ளமான ஆளுங்க சார். ஆமா சார், இங்க தான் சார் இருந்தா. கதவை துற. சித்ரோலே சார். சித்ரோலே சார் காணாம போயிட்டாரு. அவ என்ன ஆவியா காணாம போறதுக்கு? பெட்டுக்கு கீழே பாரு, சீக்கிரம் போய் பாரு. சார் பெட்டு கடியில இல்ல. இல்லையா? அப்புறம் எங்க போனா? பாத்ரூம்ல. சித்ரோலே சித்ரோலே சார், சித்ரோலே சார் வெளியில வாங்க. சித்ரோலே சார் வெளியில வாங்க ப்ளீஸ். மரியாதையா வெளியில வா. சார் சார் டிசிபி சார் உள்ளே இருக்கட்டும். அதுதான் கரெக்டா இருக்கும் சார். சித்ரோலே வெளியில வா. சித்ரோலே வெளியில வந்துரு. For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.